ஹலோ மக்களே! இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ராப் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு ஹாரர் கேம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கேம்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா, மெயின் டோர் எண்டிங் தான் வந்து பண்ண போறோம். அதாவது மெயின் டோர் எஸ்கேப் தான் பண்ண போறோம். சரி ஓகே. இதுல ஒண்ணுமே இல்ல. ஏங்க என்னங்க இது? எதுக்கு இத்தன குடுத்துருக்கான்? இத்தனைல ஒண்ணு கூட இல்ல. சரிங்க வெளிய போயி ஃபர்ஸ்ட் இருங்க இத ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அப்பதான் டக்குனு அவன் வந்தா ஓடி வந்து ஒளிய முடியும். இந்த கேம்ல என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, இதுல என்டிட்டி வந்து வரான்ல. நீங்க வந்து அவன் கண்ணுக்கு தெரியாத மாரி 1 செகண்டு அதாவது மறைஞ்சா போதும். அவன் உங்கள மறந்துருவான். திரும்ப ரிட்டர்ன் போக ஆரம்பிச்சுருவான். அதான் இந்த கேம்ல இருக்க டிஃபரன்ஸு. சரி இருங்க இங்க எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் இருங்க அந்த சுத்தியல எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அவன் வர மாரியே இருக்குதே. இருங்க சரி இருங்க ஃபர்ஸ்ட் இத எடுத்துக்கலாம். ஏங்க அவன் பக்கம் ஏங்க இவ்வளோ பக்கம் வந்துட்டானா? ஐய்யய்யோ! ஏங்க அந்த இடத்துல டக்குன்னு எந்திரிக்க வேற முடியல. பக்கம் வர மாரி இருந்துச்சு. ஆனா இவ்வளோ பக்கம் வந்துட்டான். பக்கமே இல்ல. தொட்டு டச்சே பண்ணிட்டான் அப்படியே. ஓகே. டே 2 இது வந்து சரி ஓகே. இப்போ மெல்ல கீழ போலாம். கீழ போறதுக்கு முன்னாடி அந்த சுத்தியலங்க. இங்க இருக்குதா? சரி ஓகே. இத எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இருங்க. அவன் எங்க வரானா? இல்ல அவன் ஆள காணோம்னு தான் நெனைக்கிறேன். ஏங்க வந்துட்டான். நாசமா போனவன் வந்துட்டான். பார்த்துட்டான். இருங்க வரட்டும். நல்லா வரட்டும். ஓகே. சரி இருங்க ஃபர்ஸ்ட் இங்க ஒளிஞ்சிக்கலாம். ஒளிஞ்சாச்சு. சரி இருங்க அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுவானா? என்னது? போயிட்டாங்க. சொன்னேன்ல திரும்பி போயிட்டான். இருங்க ஃபர்ஸ்ட்டு போய் பார்ப்போம். பாருங்க போயிட்டான். அவன் ரிட்டர்ன் போயிடுவான். சரி இங்கே எதுவும் இல்லை. போகிறான் பாருங்க. ஓகே. இதுதான் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா அவன் மூஞ்சில் வந்து இந்த துணி மாதிரி சுற்றி இருக்கும். அதுதான் காரணம். அப்படி பார்த்தா அவனுக்கு கண்ணே தெரியக்கூடாது. எப்படி நம்மளை ஃபஸ்ட்டு மட்டும் பார்க்குறான் என்னன்னு தெரியல. இந்த கேம் பற்றி யாருக்காவது தெரிஞ்சுதான் சொல்லுங்கள். இந்த கேம் வந்து நானே ஒரு ரீசெண்டாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். ஆனால் நல்லா இருந்துச்சு இந்த கேமு. அதனால தான் இந்த கேம் வந்து வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹாரர் கேம் பிடிச்சிங்கனாலும் சொல்லுங்கள். அடுத்து வந்து இதோட கார் எஸ்கேப் போடலான்னு இருக்கேன். ஏன்னா ஈவில் நான் அப்புறமா பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அது பலூன் எஸ்கேப் ரொம்ப பெருசாக இருக்குது நினச்சதை விட. அதனால் அது வந்து கொஞ்சம் நான் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து போட்டுடுறேன். இப்போ கண்டிப்பாக போட்டுருவேன். ஆனால் எப்போ போடணும்னு எனக்கும் தெரியாது. சரி இந்த பக்கம் என்ன இருக்குது? கோடு. சரி ஓகே. இது இப்போதைக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி இதெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். அவன் பார்த்த மாதிரியே இருக்குது. சரிங்க ஃபஸ்ட்டு இந்த பிளாங்க்லாம் உடச்சி விட்டுக்கலாம். இங்கே கூட ஓகே உடச்சாச்சு. பார்த்துட்டான். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஈஸி மோடில் விளையாடுறதுனால ஏதோ கொஞ்சம் பொறுமையாக வரும். ஹார்ட் மோட்லாம் கொஞ்சம் அப்படியே இது வேணாலும் பிடிச்சிருவான். நல்லா இருக்குது. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹார்ட் மோடில் போடலாமான்னு நீங்கள் சொல்லுங்கள். என்ன ஹார்ட் மோடில் போட்டால் கொஞ்சம் அடி நிறையா வாங்குவேன். அது உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா சொல்லுங்கள். நம்ம போடலாம். சரி ஓகே. ஃபஸ்ட்டு இந்த கோடை வந்து டிசைனபிள் பண்ணலான்னு பார்த்தா அதுங்களும் அவன் வந்துட்டான். சரிங்க இதை கீழே போட்டு சுற்றி வரலாம். அப்போ தான் நாசமாக போனவன் நம்மளை விடுவான். இல்லைன்னா விடமாட்டான். ஃபஸ்ட்டு இருங்க இதை ஓப்பன் பண்ணி ஒழிஞ்சிக்கலாமா? இல்லை வேண்டாம். பக்கம் வந்துட்டான். பார்த்துட்டான். ஒழிஞ்சா அப்புறம் திறந்து பார்த்து அடிப்பான். சரி தப்பாக சொல்லணும்னு நினச்சிக்காதீங்க. கதவை அந்த க்ளாசெட்டை திறந்துவான்னு சொன்னேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்கே போனாலும் விட மாட்டேங்கிறீங்க. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க அந்த இடத்துல பிடிச்சிருப்பான். ஏன்னா நம்ம ஃப்ரீயாகவே இருக்க விட மாட்டேங்கிறான். சரிங்க இங்கே வந்துட்டு இங்கே என்ன இருக்குது? ஓகே. இங்கே அந்த ஷவால் எடுத்தாந்து இந்த தொன்னா இதில் ஒரு பொருள் இருக்கும். ஓகே. இந்த கேமில் கன்னெல்லாம் இருக்குது. ஆனால் கன்னுக்கு வந்து எனக்கு இன்னும் பார்ட்டு வந்து கிடைக்கல. பார்த்தீங்கன்னா இருந்தால் கூட கிராணியில் வர மாதிரி சுட்டுறலாம் அவனை. சரி ஓகே. இங்கே வர மாதிரியே இருக்குது. ஃபஸ்ட்டு இதுங்க இதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். வந்துட்டான். பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே. இப்படி போய் இந்த பக்கம் நின்றுக்கலாம். சரி ஓகே. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த கோடை எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம். போடு கோடை போடு. போட்டாச்சு. ஏங்க யாருங்க அவன் துரத்திக்கிட்டே இருக்கான். சரி ஓகே. நான் அவனை அங்கே சுத்தலில் விட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா வர மாதிரியே இருக்குது. சரிங்க ஃபஸ்ட்டு டக்குன்னு திறந்துடலாம். எங்கே ஐயோ இதை வேற எங்கேங்க வந்துடுவான் போலையே. சரி இருங்க இதெல்லாம் டக்குன்னு வேறு திறக்க முடியலங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏன்டா ஒரு 2 கொடுக்க மாட்டீங்களா? ஏன்டா 4 கொடுத்து வச்சுருக்கீங்க? இது கூட பரவாயில்லைங்க. நம்ம முன்னொரு கேம் ஆடிருப்போம் தெரியுமா? என்ன கேமு? அந்த டேக்கோ லோக்கோ அதில் கொடுத்துருப்பானுங்க பாருங்கள் வரிசையாக. அப்படியே ஒரு 20க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். கபோர்டு அவ்வளோ இருக்கும்.
சரி ஓகே, இதில் என்னன்னு பார்த்துக்கலாம். இத்தனை கபோர்டு கொடுக்குறீங்களே, ஆனால் அதில் ஒரு பொருள் தான் இருக்குது. அந்த ஒரு பொருளும் வந்து உருப்படியாக கொடுத்தா பரவாயில்ல. ஸ்பார்க் ப்ளக்கு. ஓகே, இதில் என்ன? இதில் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அங்கே ஒன்று கொடுத்துட்டாலே அவ்வளோதான், அதுக்கு மாதிரி இருக்காது. இருந்தாலும் திறந்து பார்க்குறது நம்ம கடமை. சரி ஓகே இருங்க, ஃபஸ்ட்டு இப்போ எங்கே போகலாம்? இந்த ஒரு ரைட் சைடு ஒரு டோர் லாக் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதை திறந்தால் தான் நம்மளால் இந்த டோரையும் நம்ம ஓப்பன் பண்ணோம். இது ரெண்டும் ஒரே வழி தான், அது மேல் வழி, இது கீழ் வழி. அது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகுறது பார்த்திங்கன்னா காருக்கு தான். இப்போ இந்த சேஃப் கீ கூட நம்ம காருக்கு தான் யூஸ் ஆகும். பார்த்திங்கன்னா காருக்கு பக்கத்தில் ஒரு சேஃப் இருக்கும், அதில் என்ன பொருள் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே எதுவுமே இல்லை. சரி ஓகே, நமக்கு அடுத்து இந்த லாக் அன்லாக் பண்ண ஒரு கீ வேணும். அந்த கீ பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னே தெரில. சரி, இப்போ இந்த சாவி எங்கே போடுறது? எங்கே இதை போடலாம்? டக்குன்னு எடுக்கணும், ஏன்னா அது முக்கியமாக தேவைப்படும். சரி இருங்க, எதுக்கு எங்கேயாவது போட்டு வம்பு, இது இங்கேயே போட்டுடலாம், அப்போ தான் டக்குன்னு எடுக்க முடியும். சரி ஓகே, அவன் அந்த சவுண்டு கேட்டு அந்த சைடு வருவான், நம்ம இந்த சைடு போயிடலாம். ஓகே, இப்போ இருங்க, போய் மறுபடியும் இங்கே எதுவும் இல்லை. சரி ரைட்டு, இங்கே அவன் ஆளை காணோம். சரிங்க, இங்கே என்ன ஒன்றுமே இல்லை, இங்கே தான் வச்சுருந்தா சூப்பராக இருக்கும். ஓகே, இங்கே இருக்குது, இந்த கீ தான் நமக்கு வேணும். இப்போ இந்த கீ எடுத்துகிட்டு போய் போட்டால் வேலை முடிஞ்சுது. அந்த 2 இடமும் ஓப்பன் ஆகிரும். அடுத்து நம்ம எல்லா பொருளும் எடுத்துடலாம். சரி ஓகே, வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இங்கே இங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாம் பார்த்தாச்சு. சரி இருங்க, ஃபஸ்ட்டு இந்த டோரை அன்லாக் பண்ணிட்டு இப்போ வந்தீங்கன்னா கீழே இந்த இடத்தையும் அன்லாக் பண்ணிடலாம். இது எங்கன்னு தெரியுதுல்ல. ஓகே, இந்த பிளாங்க்லாம் எடுத்து விடணும், அது அப்புறமா கடைசியாக பார்த்துக்கலாம். இங்கே எதுவுமே இல்லை. என்னடா இது? அது பார்த்தீங்களா? அது ரொம்ப வித்தியாசமாக எவனையும் சரியாக செஞ்சுருக்காங்க. நம்ம எப்படி தப்பிச்சிடணும். சரி, இதுக்குள்ளே ஏதாவது இருக்குதா? ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், வச்சு அறுத்துருக்காங்க. எப்பாடி பாருங்க, ரத்தம்லாம் இருக்குது. சரி ஓகே, இது வந்த வழியா? சரிங்க, அந்த சைடு போய்க்கலாம். ஓகே, இதுதான் கார் சைடு. இங்கே காணோம். அந்த டோர் தான் கார் இருக்கும். சரி ஓகே, சவால் அங்கே இருக்குது, அது அப்புறமா எடுத்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இருங்க, இங்கே இது பின்வழி. இதான் சொன்ன பாருங்க, 2 இடம் ஒரே இடம் தான் கரெக்ட் ஆகும். சரி ஓகே இருங்க, ஃபஸ்ட்டு இங்கே எதுவும் இல்லை, சுற்றி பார்த்தாச்சு. இங்கே சேஃப் கீ எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு இல்லை ஓப்பன் பண்ணலாம், என்ன கிடைக்குது? மெயின் டோர் கீ, அவ்வளோதான். இது ஒன்று, அப்புறம் ஸ்பார்க் ப்ளையர்ஸ் இங்கே இருக்குது. சரி இருங்க, அவன் நம்மளை வேறு பார்த்துட்டான். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 பொருளை போட்டு அந்த மேட் கீன்னு ஒன்று இருந்துச்சுல, அதான் அந்த பேரலா கீ மாதிரி இந்த கேமில் மேட் கீயா என்னன்னு தெரில, வாய் நம்ம இங்கிலீஷ் அவ்வளோக்கு வராது. சரி இங்கே ஒன்றும் இல்லை. சரி இருங்க, இவனை விட்டுட்டு இங்கே பாருங்கள், ரேடியேட்டர் இங்கே இருக்குது. சரி ஓகே, ஃபஸ்ட்டு அங்கே போய் தோண்டி பார்த்துடலாம், இங்கே ஏதாவது இருக்குதான்னு. ஷார்ட்கன் பாட்டு இருந்தால் இவனை ஒரு டைம் சுட்டுட்டே போயிடலாம். அதான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா நமக்கு மேக்ஸிமம் காருக்கும் எல்லாம் கிடச்சிருச்சு. ஓகே, இங்கே என்ன ஷார்ட்கன் பாட்டு தான். சரி ஓகே, இது பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த சாவி வேணும். சரி, இது பண்ணுற நேரம் நம்ம வந்துட்டான். இதை பண்ணுற நேரம் நம்ம எஸ்கேப் ஆகிடலாங்கன்னா நம்ம அவ்வளோதான், எல்லா பொருளும் நமக்கு கிடச்சிருச்சு. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் இந்த கேம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இந்த கேம் நல்லா இருக்குதா இல்லையான்னு. சரி ஓகே, நான் பார்த்திங்கன்னா மறுபடியும் இங்கே அவனை எங்கேயோ சுத்தலை விட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு இருங்க, அவன் வரானான்னு பார்த்துப்பேன். அது வேறு அந்த அந்த ஒரு இதில் டக்குன்னு எந்திரிக்க முடியலங்க, அது வேறு ஒரு பிரச்சனையாகுது. சரி இருங்க, ஃபஸ்ட்டு இது என்ன, இங்கே ஒரு பார்ட் இருக்குது. சரி இருங்க, எதுக்கும் போட்டு வச்சுக்கலாம். டக்குன்னு இன்னொன்று பாட்டு கிடச்சிதுன்னா டக்குன்னு எடுத்து அந்த கீ கிடச்சிதுன்னா அவனை போட்டு தள்ளிட்டே நம்ம வெளியே போயிடலாம். சரி ஓகே, இருங்க. ஓகே, இந்த சாவி பார்த்திங்கன்னா மேலே இருக்கும். எங்கே வந்துட்டாங்க, நாசமாக போனவன். ஏண்டா என்னை நிம்மதியாக வேலை செய்ய விட மாட்டியாடா? இவன் நம்மளை ரொம்ப டார்ச்சல் பண்ணுறான். இவனை அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமாவது கன் எடுத்து போட்டு தள்ளிடணும், அப்போ தான் என் மனசு ஆறும். சரி ஓகே இருங்க, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அந்த என்ன அது வாய் வேறு குளருது, ப்ளையர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் 2 இடத்துல கட் பண்ணணும், கிராணி மாதிரியே. பார்த்தீங்கன்னா இந்த கேம் கிட்டத்தட்ட கிராணி மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் எப்படின்னா புதுசாக இருக்குது, ஏன்னா இது புது கேமில் எப்படி காமெடி. சரி ஓகே, ஃபஸ்ட்டு இருங்க, இங்கே போயிட்டு எங்கே இங்கே இருக்குது. சரி, கட் பண்ணிட்டு கீழே போய் அங்கே ஒரு கட் பண்ணணும். எங்கன்னா அந்த நம்ம கீழே ஓப்பன் பண்ணிட்டல, அங்கே பார்த்துட்டோம். நாசமாக போனோன்னே டோர் சாத்தி விட்டு வந்துடுறேன். மறந்துடுவாங்க, டோர் சாத்தி விட்டு சத்தியமாக வரோம். இன்னுங்க இவன் காமெடி பீஸாக இருக்கான். அவ்வளோதான், வரல பாருங்கள். இப்போ தள்ளி விட்டால் மறுபடியும் வருவான். மறுபடியும் பார்த்துட்டு
இல்லைன்னு தெரிஞ்சவொடனே அப்படியே போயிடுவோம். வந்துட்டான். சரி இருங்க ஃபஸ்ட்டு போயிடலாம். சரி ஓகே. பார்த்தீங்கன்னா மேலு ஓகே, இது இந்த வழி. ஓகே வந்துட்டோம். சரி இருங்க. இங்கே எதுவும் இல்லை, முன்னே பார்த்தது தான், எதுவும் எடுக்கல, பார்த்துக்கலாம். இந்த பாக்ஸ் எல்லாம் நான் முன்னே யோசிக்கவே இல்லை, இப்போ ஏதோ எதர்ச்சியாக பார்க்கவும் தெரிஞ்சுது இந்த மாதிரி. சரி ஓகே பார்த்துட்டோம். அடுத்த இதில் கார் எஸ்கேப் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஈஸியாக நினைக்கிறேன், ஏன்னா கார் பொருள் தான் ஃபஸ்ட்டு நிறைய கிடைக்குது. சரி ஓகே, நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா ஹார்ட் மோடில் பண்ணலாமா இல்லை என்ன நார்மலாகவே எப்போ போல ஈஸி நார்மல்லையே பண்ணிடலாமான்னு சொல்லுங்கள். சரி ஓகே, என்ன பொருள் வேணும்னோ? ஓகே ஓகே, மேட் கீ, அது என்னது மேட் கீயா என்னமோ வேணும். பேட் கீயா? அந்த ஓகே, என்ன கீ? பேட் கீ, இதான். சரி ஓகே, இந்த கீ எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டோன்னா அந்த லாக் ஓப்பன் ஆகிரும். அப்புறம் மெயின் டோர் கீயை வச்சு மாதம் எஸ்கேப் ஆகிறோம். அது ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோதான். சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பண்ணிட்டு போங்கப்பா. ஏதோ நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி ஓகே, பாய் காய்ஸ்.